தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/2/2016 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 2:14 வரை இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமகளும் கலைமகளும் யாரிடம் சேர்ந்திருப்பார்? எப்பவுமே சொல்லுவாங்க, திருமகளும் கலைமகளும் ஒரே இடத்துல இருக்காது. பணம் இருப்போர் இடத்துல அந்த அறிவுச்செல்வம் இருக்காது. அறிவுச்செல்வம் நிறைய இருந்தால் அங்கே பணம் போதுமானதாக இருக்காது என்றெல்லாம் காலங்காலமாக சொல்வார்கள். பொதுவாக சினிமாவிலே ஒரு பாட்டு உண்டு, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை என்று ஒரு பாடல் உண்டு. இரண்டும் இணைந்திருப்பது யாரிடம்ங்கிறத ஜோதிட சாஸ்திரம் அழகாக எடுத்துச் சொல்லுது. பெர்னாட் ஷா ஒரு முறை ஒரு திருவழியா நடந்து வந்தார். அவரு கொஞ்சம் அழகு அவ்வளவு இருக்காது, அறிவாளியானவர், ஆனால் முகமெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அவரை பார்க்கின்ற பொழுது அம்மைத்தெலும்பு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்த்தாப்புல ஒரு மிக மிக அழகான ஒரு பெண் வந்தாள். ஒரு பருவ பெண் வந்தவள் சொன்னாள், ஐயா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா. எதற்காக அவர் கேட்டார் பெர்னாட் ஷா. அப்படி திருமணம் செய்து கொண்டால் அவள் அழகாக இருப்பதனாலே என்னை போல் அழகும் உங்களைப் போல் அறிவும் சேர்ந்த ஒரு குழந்தை பிறக்கும், அதனாலே இந்த உலகத்திலே நான் ஒரு புகழ் பெறுவேன், என்னுடைய குழந்தையார் அப்படின்னு சொன்னார். உடனே பெர்னாட் ஷாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஒருவேளை மாறி என்னை போல் அழகும் உன்னை போல் அறிவும் இருந்து பிறந்தால் என்ன செய்வதுன்னு கேட்டாராம். இது ஒரு நகைச்சுவைக்காக அவர் சொல்லியது. அதே மாதிரி இந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருமகளும் கலைமகளும் யாரிடம் இணைந்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. அது என்ன பாடல் அப்படின்னா, இரண்டு குடையவன் கேந்திரத்திலே நிற்க வேண்டுமாம். இரண்டு குடையோன் கேந்திரத்தில் இனிதே நின்று சஞ்சரிக்க, திரண்ட செல்வம் தரும் குருவோ சிறப்பாய் தனந்தரும் ஸ்தானத்திற்கு அதிபதியாகி உச்சம் எனில் அறிவும் செல்வமும் சேர்ந்திருக்கும், மதிப்புடன் ஊரில் வாழ்ந்திருப்பான், மாபெரும் வெற்றியும் பெற்றிருப்பான்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. இரண்டு குடையவர் அப்படிங்கிறது வாக்கு, தனம், குடும்பம் எனப்படுகிற இடம். ஜாதகத்திலே 2ஆம் இடம். அந்த 2 குடையவன் கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்றிருக்க வேண்டும். 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்றிருக்க வேண்டும். தனகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற குருவோ உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருந்தால் செல்வச்சீமானாகவும் இருப்பார், அதே நேரத்தில் அறிவாளியாகவும் விளங்குவார். உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், உங்களுக்கும் அப்படி இருந்தால் எதிர்காலம் மிக அருமையாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். 12க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருப்பதால் பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் விருப்ப ஓய்விலிருந்து உத்தியோகம் பார்ப்பவர்கள் சுயதொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பார்கள். உங்கள் சிந்தனைகள் இன்றைக்கு வெற்றி பெறப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் மூலம் உதவிகள் கிடைத்து மகிழ்கின்ற நாள். பண நெருக்கடிகள் அகலும். பாசமிக்கவர்களின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். வீடு வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக சொத்துக்கள் வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த சொத்துக்கள் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்பட்டு மகிழ்ச்சியை காணப்போகின்றார்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். மிதுனராசினியர்களே, வீண் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். இன்றைக்கு வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் விரயங்கள் அதிகம் உண்டு. குடும்ப சுமை கூடுதலாகவே இருக்கும். 12க்கு அதிபதியான சுக்கிரன் 8இல் சஞ்சரிப்பதால் பெண்வெளி பிரச்சனைகளையும் தலை தூக்கலாம். எனவே அதையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உருவாகும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாளில் கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்கள் இல்லம் வந்து சேரும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். நேற்றைய கருத்து வேறுபாடுகள் இன்று அகலும். பகைவர்களாக இருந்தவர்களெல்லாம் இன்று நட்பாக மாறலாம். அது மட்டுமல்ல, கல்யாண வாய்ப்புகளும் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குருவினுடைய பரிபூர்ண பார்வை எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த இடம் புனிதமடையும். 8ஆம் இடத்தில் பதிகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் பதிகின்றது. பிறகு 10ஆம் இடத்திலும் பதிகின்றது. ஆனால் 2ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கின்றார். வக்ர இயக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது
அந்த திருமண பேச்சை பொறுத்தவரை விட்டுப்போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். அப்படி வந்தால் அதை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். அதன் அந்நிய தேச யோகம் அல்லது படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதற்கான யோகங்கள் எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார். சூரிய பார்வை இருக்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும், படபடப்பு, டென்ஷன்கள் அதிகரிக்கலாம். எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. அதே நேரம் மாலை நேரத்தில் வரும் பயணத்தால் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கசப்பு ஏற்படும் நாள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று ஏதேனும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி இன்று தென்படும். நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு பகைவர்களாகவும் மாறலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடிப்பதோடு வெள்ளி கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்கள் எல்லாம் இல்லம் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, அலுவலக பணிக்காக அலைச்சலை மேற்கொள்ளும் நாள். வேலை கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். உத்தியோகத்திற்காக நிறைய முயற்சிகள் செய்தும் இன்னும் கிடைக்காத உங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் அனுகூலமான தகவல் வந்து சேரப்போகின்றது. அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்பையும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். அனுசரிப்பின் மூலமே ஆதாயம் பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. உதவிக்கரம் நீட்ட வருபவர்களின் எண்ணிக்கை உயரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். சகாய ஸ்தானாதிபதியாக சனி விளங்குவதால் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உடன் இருப்பவர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். வெள்ளிக்கிழமை, அதிலும் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதால் ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கேற்ற லாபம் வந்து சேரும். சில சொத்துக்களை விற்பதற்குரிய சூழ்நிலை உண்டு. அப்படி விற்றாலும் கூட நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வரும் லாபத்தை கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிக்கும் இன்றைக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரியப் போகின்றீர்கள். பழைய நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பெண்களால் பெருமை சேரும். தொழில் மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். உறவினர்களின் தொல்லை அகன்று உதவிக்கரம் நீட்டுவதற்கு அவர்கள் முன்வருவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 8 ராகு இருப்பதால் திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடன் இருப்பவர்களாலும் விரயம், உடன்பிறப்புகளாலும் விரயம் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சி கூடும். மீனராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேற வீடு மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் நாள். இருக்கும் இடத்திலே இருக்கலாமா, இல்லை வேறு வீடுக்கு செல்லலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் மாற முடியாது. குடியிருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் வீடு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். விரயங்கள் அதிகரிக்கும். விரயங்களை சமாளிக்க நண்பர்களின் உதவியை நாடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் கடைசி நேரத்தில் தான் நிறைவேறும். கடிதம் கூட உங்களுக்கு மாற்று தகவலை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏனென்று சொன்னால் 8 செவ்வாய் இருக்கிறது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாக மாறும் அமைப்பும் உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். மருத்துவ செலவு கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.